ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தந்த இந்த கேஃபாஸ் அப்போஸ்டலிக் மிஷனரி ஊழியங்களின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே நான் மறுபடியும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் மூலமாக மிஷனரி ஊழியங்களை குறித்ததான ஒரு பாரத்தை ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் தந்த பிரதான கட்டளை என்று சொல்லி நாம் சொல்லக்கூடிய அந்த கடைசி கட்டளை, உலகமெங்கும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் நாம் அந்த சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷர்களாய் மாற்றி ஞானஸ்தானத்தினுடைய உடன்படிக்கைக்கு அவர்களை நடத்தி தேவன் கற்றுத்தந்த எல்லா உபதேசங்களையும் அவர்கள் கற்றுக்கொண்டு கைக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவரே நம்மோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் பலன் தருகிறார் என்று சொல்லுகிற அந்த கட்டளையை இன்றைக்கு நிறைவேற்றுகிற ஒரு ஊழியத்திலே கர்த்தர் எங்களையும் பயன்படுத்துகிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை பீகார் மாநிலத்திலே கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளிலே ஊழியம் செய்ய அடியனுக்கும் குடும்பத்திற்கும் ஆண்டவர் உதவி செய்திருந்தார். 20 ஆண்டுகள் மிஷனரி பணிகளை முடித்த பிறகு நான் தேவ சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே என்ன செய்ய இந்த நாட்களிலே விரும்புகிறீர்? 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை அழைத்தது உண்மை, என்னை எடுத்து சென்றது உண்மை, கர்த்தர் உருவாக்கினது உண்மை. இந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகும் நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் என்று நாங்கள் காத்திருந்த பொழுது தேவன் எங்களுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு பாரத்தை கொடுத்தார். அதில் அவர் போட்ட முதல் விதை என்று நான் சொல்லுவேன், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலே விதையாய் அதை போட ஆரம்பித்தார். அதை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். உபவாசித்து ஜெபித்து தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது பாழாய் கிடக்கக்கூடிய இடங்களை கட்டக்கூடிய ஒரு காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் ஆழமாய் ஒரு பாரத்தை கொடுத்தார். அதனுடைய அடிப்படையிலே வட இந்தியாவினுடைய பீகார், யூபி பகுதிகளோடு கூட சேர்ந்து இணைந்த நேபாள் தேசத்தையும் இணைத்து காசி என்கிற வாரணாசியிலிருந்து நேபாளினுடைய தலைநகரம் காட்மாண்டு வரைக்கும் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 800 to 900 கிலோமீட்டர் தூரம் ஒரு 5 விதமான பாதை வழித்தடங்களின் மூலமாய் அவைகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி ஜனங்களுக்கு மேலே இதில் வசிக்கிறார்கள். இந்த பகுதியை மையமாக வைத்து இந்த ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் மறுபடியும் பாரப்படுத்தினார். ஆகவே அந்த பகுதிகளிலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை அந்த பகுதிகளில் அலைந்து திரிந்து ஆண்டவர் காண்பித்த பகுதி எப்படிப்பட்டது, எதற்காய் ஆண்டவர் அதை காண்பிக்க விரும்புகிறார் என்று சொல்லி அங்கு ஒரு சர்வே, ஒரு பிரேயர் வாக் அதை செய்து முடித்து மறுபடியும் வந்து ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதுதான் ஆண்டவர் இந்த பாழான இடங்களை கட்ட வேண்டும். இந்த இடங்களிலே கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்களினுடைய எண்ணிக்கை 0.03% மாத்திரமே. இந்தியாவினுடைய சராசரி அளவு கூட இந்த பகுதிகளிலே கிடையாது. படிப்பறிவு மிக மிக குறைவு. பள்ளிக்கூடங்களில் அவர்கள் பெயர்கள் இருக்கும், ஆனால் பள்ளிக்கூடத்திற்கு அவர்கள் போக மாட்டார்கள். ஜாதி வேறுபாட்டின் நிமித்தம் அழுத்தப்பட்டவர்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதற்கு கூட அங்கு வாய்ப்புகள் இல்லை. இதை தாண்டி பலவிதமான மத நம்பிக்கைகள், வேறு விதமான மத நம்பிக்கைகள், மனிதனை கடவுளாய் வணங்குகிற நம்பிக்கைகள், இவைகளின் நிமித்தம் நெருக்கப்பட்டு அழுத்தப்பட்டு வாழக்கூடிய இந்த ஜனங்களை பார்த்த பொழுது ஆண்டவர் அதையே உள்ளத்திலே தரிசனமாய் கொடுத்தார். அந்த நேரத்திலே
ஒரு சிலராய் நின்று நாங்கள் ஜெபித்த பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், இந்த கல்லின் மீது என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லி பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையிலே இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அதனால்தான் இந்த ஊழியத்திற்கு பேதுருவினுடைய பெயராகிய கேபா என்கிற அந்த முதல் பகுதியையும், இது அப்போஸ்தல முறைமையின்படி இந்த ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தல மிஷனரி ஊழியங்கள் என்கிற பெயரிலே கேபா அப்போஸ்தல மிஷனரி ஊழியங்கள், கேஃபாஸ் அப்போஸ்டலிக் மிஷன் சர்வீஸ், சுருக்கமாக CAMS கேம்ப்ஸ் என்கிற பெயரிலே இதை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இதை செய்வதற்கான தகுதி உண்டென்று யோசிக்கவில்லை, இதை செய்வதற்கான திறமை உண்டு என்று சொல்லி நாங்கள் யோசிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் பலவீனர்களை பயன்படுத்துகிற ஆண்டவர், பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிற ஆண்டவர். அவருடைய கரத்திலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்பினோம். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி ஒரு 7 நண்பர்களாக கூடி நாங்கள் ஜெபித்து இதனுடைய அடிப்படையிலே செயல்பட ஆரம்பித்தோம். நேபாள் தேசத்தினுடைய அரசாங்கத்தோடு கூட பதிவு செய்து அவர்களுடைய எல்லா காரியங்களையும் செய்ததோடு கூட அங்கே இருக்கக்கூடிய சபைகளின் கூட்டமைப்பு, நேபாள் கிறிஸ்டியன் சமாஜ், NCS என்று சொல்வார்கள், அதிலும் பதிவு செய்து அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்வீஸுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அரசாங்க அமைப்பாகிய சோஷியல் வெல்ஃபேர் கவுன்சில், இவைகளிலும் பதிவு செய்து முறைப்படியாய் இந்த ஊழியங்களை எடுத்து செல்வதற்கு இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதே போல பீகார் பகுதியிலே உள்ள பீகாரின் தலைநகரான பாட்னாவிலே இந்தியாவிலே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது கடந்த கிட்டத்தட்ட 14 மாதங்களாக யூபி, பீகார், நேபாள், காசி முதல் காட்மாண்டு என்கிற அந்த தரிசனத்தோடு கூட ஓட ஆரம்பித்திருக்கிறோம். ஒருவர் இருவர் என்று சொல்லி இன்றைக்கு குடும்பமாக அல்லது தனி வாலிபர்களாக இணைந்தவர்களுடைய மொத்த தொகை 108 பேர் எங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியத்தினுடைய சாராம்சம் 3 காரியங்கள் தான். சபை எழுப்ப வேண்டிய ஒரு காரியம், சபையை நாட்ட வேண்டிய ஊழியம், அதுதான் இதனுடைய மிக முக்கியத்துவமான காரியம். ஆனால் இந்த சபையை நாட்டுவதற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களிலே, சுவிசேஷம் போய் சேராத இடங்களிலே இந்த சபையை நாட்டுவதற்கு அந்த இடங்களில் உள்ள ஜனங்கள் பாழான நிலைமைகளிலே இருப்பதினாலே இயேசுவின் அன்பை அவர்களுக்கு வார்த்தைகளிலே மட்டுமல்ல கிரியைகளிலும் காண்பிப்பதற்கு ஒரு பக்கத்திலே மருத்துவ பணியையும் இன்னொரு பக்கத்திலே சின்ன சின்ன சமுதாய உதவிகளையும் அவர்களுக்கு செய்து அந்த இரண்டும் இந்த சபை வளர்ச்சிக்கு உதவியாய் இருக்கும்படி இந்த 3 காரியங்களையும் சேர்த்து செய்கிறோம். ஆனால் இந்த 3 காரியங்களுக்கும் அடித்தளமாய் நாங்கள் வைத்திருப்பது அது ஜெபம். ஆகவே தொடர்ச்சியாய் அந்த ஜெப ஊழியங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். திரை மறைவிலே இருந்து அழுது கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஜனங்களின் மூலமாகத்தான் தேவனுடைய ராஜ்யம் எல்லா நேரங்களிலும் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை மையமாக வைத்து ஓடுவதற்கு ஆண்டவர் இம்மட்டும் உதவி செய்திருக்கிறார். இந்த காசி முதல் காட்மாண்டு வரையிலான இந்த ஊழியங்களிலே கடந்த ஓராண்டுகளிலே கிட்டத்தட்ட நேபாளினுடைய 8 மாவட்டங்களிலும், பீகாரினுடைய 7 மாவட்டங்களிலும், யூபியினுடைய 2 மாவட்டங்களிலும் இந்த காரியங்களை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 44 சபைகளையும் கிளை சபைகளையும் இந்த 14 மாதத்தில் உருவாக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பாட்னாவிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்திலே உயர்தர இந்து ஜனங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள் மத்தியிலே அல்லது மிகப்பெரிய தலைவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ராஜ்புத் இனத்தை சேர்ந்த ஜனங்கள் மத்தியிலே சுவிசேஷம் மிக மிக குறைவாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஜனக்கூட்டம் அவர்கள் மத்தியிலே இந்த மருத்துவ ஊழியத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் பாரப்படுத்தினார். ஆகவே அந்த ஜனங்கள் அதிகமாக உள்ள பக்தியார்பூர் என்கிற அந்த ஏரியாவிலே, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு மிக நெருக்கமான ஒரு ஊர் இது, அவருடைய சொந்த ஊருக்கு அருகாமையிலே உள்ள ஒரு பகுதி இது.
அந்த பகுதியிலே மருத்துவ ஊழியத்தின் மூலமாக தேவனுடைய அன்பை, தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் இம்மட்டும் உதவி செய்திருக்கிறார். இந்த பெரிய கிருபையை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்களும் தொடர்ந்து இவைகளுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ரீஜனல் பணித்தள அலுவலமாக நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் பகுதியிலே மருத்துவக் கல்லூரியினுடைய பிரதான நுழைவாயிலுக்கு அருகாமையிலே உள்ள அந்த பகுதியிலே ஒரு அலுவலகத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு தேவ மனிதன் மனமோந்து கொடுத்ததினாலே அந்த இடத்திலே வைத்து இதற்கான ஜெபங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே ஒருவேளை நீங்கள் இந்த நாகர்கோவில் பட்டணத்திலோ அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்திலோ இருக்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் அங்கு நடக்கக்கூடிய ஜெபங்களிலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எல்லா 2வது சனிக்கிழமைகளிலும் அங்கு 10 மணியிலிருந்து 1 மணி வரை இது வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிற காரியமோ அல்லது மற்ற விடுதலையின் ஜெபமாய் நடப்பதை போல இது அல்ல. முழுக்க முழுக்க தேசத்திற்காய் திறப்பிலே நின்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆகவே 2வது சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை அந்த ஜெபம் நடைபெறுகிறது. 4வது சனிக்கிழமை சாயந்தர நேரத்திலே 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அந்த ஜெபம் நடக்கிறது. இதை தவிர வேலை செய்கிற பெண்களும் ஜெபிக்க விரும்பினவர்களும் அதிகமாய் அதை கேட்டுக்கொண்டபடியினாலே செவ்வாய்க்கிழமை தோறும் மத்தியானம் ஒரு 11:30 1:30 வரைக்கும் அவர்கள் பெண்கள் மாத்திரம் இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இதை தொடர்ந்து ஜூம் செயலி மூலமாக இந்த ஜெபங்கள் நடக்கிறது. வட்டார பிரேயர் செல்ஸ் மூலமாக நடக்கிறது. நீங்கள் எங்கு உங்களுடைய பகுதிகளில் இருக்கிறீர்களோ அங்கே இணைந்து கொண்டு இந்த ஜெபத்திலே இந்த ஊழியங்களை நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் செய்ய முடியும். ஜெபம் என்கிற கர்ப்பத்தில் தான் ஊழியம் பிறப்பது உண்டு. ஆகவே கேம்ப்ஸ் ஊழியங்களினுடைய மிக முக்கியமான ஆணி வேர் ஆழமாய் ஜெபிக்கக்கூடிய விண்ணப்ப ஜெபம். இந்த ஜெபத்திலே இணைவதற்கு தேவன் உங்களை உந்தி தள்ளுவார் என்றால், இந்த ஜெபத்திலே இணைவதற்கு தேவன் உங்களை பாரப்படுத்துவார் என்றால், நீங்கள் அந்த பகுதிகளிலே நடக்கக்கூடிய ஜெபங்களிலே பங்கு கொள்ளலாம். இதற்கான விவரங்கள், அந்த மொபைல் நம்பர், அதனுடைய அட்ரஸ் இங்கே கீழே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புரோகிராமினுடைய முடிவிலையும் நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது ஒரு சபையை ஆரம்பிக்கவோ அல்லது வேறு விதமான ஒரு எண்ணங்களோடு கூட செய்யப்படுவதல்ல. கடைசி நேரம், நீங்களும் நானும் நிற்கிற நேரம் 11ஆம் மணி வேளை. இந்த வேளையிலே ஒருவேளை அந்த இடங்களுக்கு போக முடியாதவர்கள், மிஷனரியாய் கடந்து செல்ல முடியாதவர்கள், ஊழியங்களுக்கு எங்களால் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் கூட அதிலே தங்களுடைய பங்கை செலுத்துவதற்கு எங்களோடு கூட இணைந்து இந்த ஜெப ஊழியத்திலே நீங்கள் பங்கெடுக்கலாம். உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. இந்த நாளிலும் உங்களோடு கூட வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களிலே ஏராளமான செய்திகளை கேட்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஊடகத்துறையின் மூலமாக, டெவலப்மெண்ட் மூலமாக, யூடியூப் வழியாக, டிவி வழியாக. இதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக அடைக்கப்பட்ட தேசங்களில் உள்ளவர்களும் கூட இந்த வசனங்களை கேட்க முடிகிறது. வீடுகளிலே இருந்து ஒருவேளை வெளியே செல்ல முடியாமல் நிலையில் இருக்கிறவர்களுக்கும் இது உதவியாய் இருக்கிறது. ரகசிய கிறிஸ்தவர்களாய் ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் இது பிரயோஜனமாய் இருக்கிறது. ஆனால் அடுத்த பகுதியிலே ஏராளமான செய்திகள் வரும் பொழுது எதை நான் எடுத்துக்கொள்வது, எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு பிரசங்கியார் இப்படி சொல்லுகிறார், அடுத்த பிரசங்கியார் இப்படி சொல்லுகிறார், எதை நான் எடுத்துக்கொள்வது என்கிற குழப்பமும் வராமல் இல்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த காரியம் நீங்களே வேதத்தை தியானிப்பதற்கு மாற்றானது அல்ல. உங்களுடைய சொந்த வேத தியானம் மிக மிக அவசியம். நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு காத்திருக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம், உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம், உங்களுக்கு ஒரு கண்களை திறக்கிற ஒரு அனுபவமாய் இருக்கலாம். ஆனால் இதுவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய
டிபெண்டன்சி என்று சொல்வார்கள். இதை மாத்திரம் சார்ந்து நீங்கள் இருக்க முடியாது. ஆகவே வேதத்தை அதிகமாய் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே தியானியுங்கள். நீங்கள் கேட்கிற பிரசங்க குறிப்புகளை எழுதி வைத்து வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பெராயா என்கிற சபையைச் சேர்ந்தவர்கள் இதை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கியா என்கிற சபையை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று சொல்லி அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் அதனுடைய 17வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம் 12வது வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். வேதத்தை நீங்கள் தியானியுங்கள். அப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுது முடிந்தால் உங்களுடைய வேதத்தையும் நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் உங்களுக்காய் காண்பித்து ஒரு சில காரியங்களை, வேதத்தினுடைய சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதை புரிந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, இதற்கு ஒப்பு கொடுப்பதற்கும் தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் அதனுடைய 22வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 14, 15வது வசனம் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் சவுல் என்கிற அந்த மனிதனிடத்திலே அனனியா என்கிற அந்த தீர்க்கதரிசி அவன் வந்து சொன்ன காரியத்தை சவுலாய் வாழ்ந்து பவுலாய் மாறின இந்த தேவ மனிதன் பல ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு இடத்திலே சாட்சியாய் சொல்லும் பொழுது இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். அப்பொழுது அனனியா என்கிற அந்த சீஷன் 14வது வசனம், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். 16வது வசனம். ஒருவேளை இந்த 3 வசனங்களை நீங்கள் பல முறை படித்திருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். பவுல் கேட்ட முதல் பிரசங்கம் இதுதான். அவன் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாய் இருந்த தேவனுடைய சந்திப்புக்கு பின் பவுல் கேட்ட முதல் பிரசங்கம். அதற்கு முன்பு பரிசேயனாய் அவன் ஏராளமான பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் தேவன் அவனை தமஸ்குவுக்கு போகக்கூடிய வழியிலே சந்தித்து அவனை 3 நாட்கள் தனியாய் அவனை ஜெபிக்க வைக்கிற ஒரு அனுபவத்திலே நடத்தின பின்பு அவன் கேட்ட முதல் பிரசங்கம். ஆகவே இந்த செய்தியினுடைய தலைப்பா இதையே நான் வைத்திருக்கிறேன். பவுல் கேட்ட ஒரு பிரசங்கம். இந்த ஒரு பிரசங்கம் அவனுடைய வாழ்க்கையே மாற்றிவிட்டது. இன்றைக்கு நாம் சில நேரங்களிலே ஏராளமான பிரசங்கங்களை கேட்கிறோம், நன்றாயிருக்கிறது என்கிற காரியத்தோடு நாம் கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பிரசங்கம். தேவன் அவனை வெளிச்சத்திலே சந்தித்தார். தேவனிடத்திலே 2 கேள்விகளை கேட்டான். ஆண்டவரே நீ யார்? ஆண்டவர் உடனே பதில் சொன்னார். 2வது கேள்வியை கேட்டான், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? அவனுடைய கேள்வி மிகச் சரியாய் இருந்ததினாலே ஆண்டவர் அவனை நேர்வழியாய் நடத்தி அன்றைக்கே அவனுக்கு ஒரு பிரசங்கத்தை அவனுக்கு மாத்திரம் செய்வதற்கு அனனியா என்கிற அந்த மனிதனை வீட்டுக்கு அனுப்புகிறார். இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ஹோம் டெலிவரி சர்வீஸ். இந்த நாட்களிலே சாப்பாட்டை ஆர்டர் செய்கிறார்கள், ஜொமேட்டோவிலே வீட்டுக்கு வந்து கொடுத்து விடுகிறார்கள். அதுபோல பவுல் என்கிற அந்த மனிதனுக்கு அவனுடைய இருதயத்தின் வாஞ்சை, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்கிற வாஞ்சை சரியா இருந்தபடியினாலே தேவனே ஒரு மனிதனை அவன் இருக்கிற இடத்திலே அனுப்பி ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? இந்த பிரசங்கத்தை அவன் மறக்கவில்லை, வார்த்தைகளை மறக்கவில்லை. இந்த ஒரு பிரசங்கம் அவனை பூரணமாய் மாற்றி இருந்தது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே இதை நீங்கள் விரிவாய் படிக்க முடியும். ஆனால் நான் சுருக்கமாய் இதிலே அவன் ஞாபகப்படுத்தி சொன்ன பிரசங்க வார்த்தைகள் அவைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் அவன் கேட்கிற கேள்வி, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள். அனனியாவிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
அனனியா ஒரு பிரசங்கத்தை செய்துவிட்டு போகிறவன் அல்ல. அனனியா வெறும் ஒரு வேதத்தினுடைய சில சத்தியங்களை சொல்லிவிட்டு போகிறவன் அல்ல. அவன் தேவனுடைய மனதை அறிந்தவன், தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவன். அதனால்தான் பவுலினிடத்திலே சொல்லிவிட்டு உடனே சொல்லுகிறான், நீ ஏன் தாமதிக்கிறாய்? ஒரே ஒரு பிரசங்கம் தாங்க பண்ணியிருக்கிறாரு. இப்பதாங்க இயேசுவை சந்திச்சிருக்கிறாரு. இப்பதான் அவருடைய வாழ்க்கையில இயேசு யார் என்கிற வெளிச்சம் வந்திருக்கிறது. அனனியாவே, நீரும் இப்பொழுதுதான் முதல் முறை சந்தித்திருக்கிறீர். ஆனால் சொன்ன சில நிமிடங்களிலே அல்லது சில மணி நேரங்களிலேயே அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், நீ இன்னமும் தாமதிக்கிறது என்ன? ஒருவேளை இன்றைக்கு இந்த கேள்வி நம்மை நோக்கி வரும் என்று சொன்னால், எத்தனை முறை நாம் பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், எத்தனை முறை தேவ வார்த்தைகள் நம்மை சந்தித்திருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த பகுதிக்கு போவதற்கு நம்மால் முடியாமல் ஏதோ ஒரு இடத்திலே நாம் தாமதித்து விட்டோம். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து. அப்படி என்றால் இனி இன்னும் உட்கார்ந்து இருக்கிற நேரம் அல்ல, நீ எழுந்து செயல்பட வேண்டிய நேரம். 3 நாட்கள் அவன் ஒன்றும் புசியாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். இப்பதான் கண்ணு திறந்திருக்குது. ஆனா அவர் சொல்றார், உடனே ஞானஸ்நானம் நீ எடு. அப்பா கொஞ்சம் பலப்படட்டும், சாப்பிடட்டும். இல்ல, நீங்க அப்போஸ்தலர் 9 நீங்க படிச்சு பாருங்க. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகுதான் அவருக்கு சாப்பாடே கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். 19வது வசனம். பின்பு, ஆஃப்டர் தட், அவைகள் நடந்த பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். அப்படின்னா போஜனம் 3 நாட்கள் அவன் சாப்பிடாதனாலே பலவீனமா இருந்தான். சரி, சாப்பாடு கொடுத்துட்டு ஞானஸ்தானம் என்று கூட வெயிட் பண்ணவில்லை. அனனியாவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அனனியா தேவனுடைய அந்த வேகத்தை, தேவனுடைய அந்த பாரத்தை பூரணமாய் சொல்லுவதற்கு அவன் விரும்பினான். இன்றைக்கு நீங்களும் நானும் வேத வசனத்தை கேட்டு சில நாட்கள் கழித்து கீழ்ப்படியலாம், ஒருவேளை சில வருடங்கள் கழித்து கீழ்ப்படியலாம் என்று யோசித்ததினால்தான் நிறைய நேரங்களிலே நாம் கீழ்ப்படியவே முடியாமல் போயிற்று. ஒரு தேவ மனிதன் இப்படி அழகாய் சொன்னார், தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமையே. A delayed obedience is a disobedience. இன்னொரு தேவ மனிதன் சொன்னார், பாதி கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமையே. A partial obedience even to that is a disobedience. அதுதான் அவர் சொன்ன காரியம். ஆகவே இந்த நாளிலே இந்த பவுலுக்காக, அனனியாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சரியான பிரசங்கி. அவன் தேவனை சரியான கோணத்திலே அவருடைய பாரத்தை சொல்லுகிறான். கேட்ட மனிதன் பவுல். அவன் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது இன்னும் தாமதிக்க அவன் ஒரு நாளும் விரும்பவில்லை. உடனடியாக எல்லா காரியங்களும், பல வருடங்கள் அவன் செய்து வந்தவைகளை தூக்கி குப்பை என்று போடுகிறான். தேவனை சந்தித்தவன் அவன் உட்கார்ந்து கணக்கு பார்த்து கொண்டிருக்க மாட்டான். A man who met God rightly, he will not be in calculation, but he will be in commitment. தேவனை சரியாய் சந்தித்தவன் கணக்கு பார்த்து கொண்டிருக்க மாட்டான். அவன் வேகமாய் செயல்படுவதற்கான காரியங்களைத்தான் பார்ப்பான். அதனாலதான் பவுலுக்கு இந்த பிரசங்கம் இன்னும் ஒலித்து கொண்டிருக்கிறது. பவுலே பெரிய பிரசங்கி, பெரிய பெரிய வெளிப்பாடுகளை பெற்றவன். ஆனால் அவன் சொல்லுகிறான், 14வது வசனம், என்னையா அப்படி பிரசங்கம் பண்ணினார்? அந்த இடத்துல அவன் சொன்ன 5 காரியங்கள். அதிலே 14வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறிய வேண்டும். ஆண்டவருடைய உள்ளம் என்ன என்பதை நீ அறிய வேண்டும். ஆண்டவரிடத்தில் உள்ளதை அறிவதற்கு இன்றைக்கு அதிகமான பிரசங்கங்கள் உண்டு. ஆண்டவருடைய உள்ளம் என்ன, அதை அறிய வேண்டும். 2வது, அந்த நீதிபரரை நீ தரிசிக்க வேண்டும். கேட்டால் மட்டும் போதாது, அவரை தரிசித்து அனுபவிக்க வேண்டும். You need to experience God in person. 3வது, அவருடைய திருவாய் மொழியை தினந்தோறும் கேட்க வேண்டும். ஒரு நாளிலே அவருடைய உள்ளத்தை அறிந்து விட்டேன், ஒரு நாளிலே அவரை அனுபவித்து விட்டேன், இனி நான் ஏன் கேட்க வேண்டும் என்று அல்ல, அவருடைய திருவாய் மொழியை தினந்தோறும் நீ கேட்க வேண்டும். அதற்காய் அவர் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டார். இந்த வார்த்தை நீ 15வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். கண்டவைகள் கேட்டவைகளை குறித்து நீ சகல மனுஷருக்கும் சாட்சியாய் வாழ வேண்டும். சாட்சி சொல்ல வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும். இந்த காரியம்
ஒரு பெரிய அணுகுண்டை போல பவுலினுடைய வாழ்க்கையிலே விழுந்தது. அதனால்தான் அவன் ஆண்டவருடைய அந்த திருவுள்ள சித்தத்தை செய்வதற்கு எப்பொழுதுமே அவன் ஆயத்தமாயிருந்தான். எப்படி பவுல் இந்த காரியத்தை செய்து முடித்தான்? 3 காரியங்களை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய அந்த முதல் பாயிண்ட்ல வரக்கூடிய தேவனுடைய திருவுள்ளத்தை அறிந்தவன் அவன் என்ன செய்வான், தேவனுடைய திருவுள்ளத்தை தெரிந்தவன் அவன் என்ன செய்வான் என்பதை மாத்திரம். ஆண்டவருக்கு அவருடைய இருதயத்தினுடைய மிகப்பெரிய ஏக்கம் என்ன ஏக்கம்? ஆண்டவர் இன்னமும் எதற்காய் காத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு காரியத்திற்குத்தான் ஆண்டவர் இன்னமும் காத்து கொண்டிருக்கிறார். என்ன காரியம்? அவர் மறுபடியும் வந்து தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை தன்னோடு கூட எடுத்துக்கொண்டு போவதற்கு. ஆனால் அது நடப்பதற்கு முன்பு ஒரு காரியம் கட்டாயம் நடக்க வேண்டும். உலகம் எங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதோடு கூட இருக்கிறவர்கள் மனவாட்டிகளாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். விசுவாசிகளாய் அல்ல, சீஷர்கள் என்கிற இடத்திலே மாத்திரம் அல்ல, அவர்கள் மனவாட்டி என்கிற அந்த ஸ்தானத்திற்கு வந்திருக்க வேண்டும். அந்த மனவாட்டி என்பதனுடைய கேரக்டர்ஸ் பைபிள்ல மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் அந்த சுவிசேஷம், இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அதற்காகத்தான் ஆண்டவரும் காத்து கொண்டிருக்கிறார். பரலோகம் எதற்கு காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நான் வாசிக்கிறேன் 1 பேதுருவுக்கு எழுதின நிருபம். பரலோகத்தில் உள்ள தூதர்கள் எதை வாஞ்சையாய் உற்று பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? 1 பேதுருவுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது அறிவிக்கப்பட்டு வருகிறது. என்ன சொல்ல விரும்புகிறார்? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. சரி, இதை பரலோகத்தில் இருக்கிறவர்கள் எப்படி என்ன செய்கிறார்கள் தெரியுமா? வாசிங்க அதுக்கு அடுத்த வரி. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதனுக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவனுக்கு வேற ஆசை கிடையாது. இன்றைக்கு நம்ம யாரிடத்துலையாவது உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டால் பெரிய ஒரு லிஸ்ட்டை ஜனங்களுக்கு கொடுத்துருவாங்க. சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டால் கூட பெரிய பெரிய காரியங்களை சொல்லுது. அன்றைக்கு ஒரு சிறு பிள்ளை இடத்துல கேட்டோம், என்ன வேணும்? அது ஐஃபோன் வேணும் என்று கேட்கிறது. வயசு ஒரு 3லேருந்து 5 வயசு கூட இருக்காது. ஆனால் பிள்ளைகள் அப்படிப்பட்ட வாஞ்சியை வைத்திருக்கிறார். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. உற்று பார்க்கிறார்கள் பூமியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதே. ஏன்? இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு முடிந்தால்தான் தேவன் காத்து கொண்டிருக்கிற அந்த நேரம் அது வரும். அப்பொழுதுதான் மனுஷ குமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் ராஜாவாக மறுபடியும் வர முடியும். அவரோடு கூட நாம் செல்ல முடியும். அந்த நாளுக்காகத்தான், அவருடைய திட்டத்தினுடைய அந்த கடைசி பகுதிக்காகத்தான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதூதர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் லூக்கா 15 ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகத்திலே தேவ தூதர்களுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக ஒரு பெரிய சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய சித்தத்தினுடைய ஒரு பகுதி இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணிதான் தேவனுடைய சித்தத்தினுடைய ஒரு முக்கியமான மைய புள்ளி என்பதை பவுல் அறிந்ததினால்தான் இந்த சுவிசேஷத்திற்காய் அவர் எடுத்த 3 முக்கிய பிரயாசங்கள். அவர் என்ன செய்தார்? எப்படி செய்ய வைத்தார்? எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இணைந்தவர்கள் செய்தார்கள்? இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் விரும்பின, அவன் வாஞ்சித்த மிக முக்கிய காரியம் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 6வது அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 19, 20 தமிழ் வேதாகமத்திலே, சுவிசேஷத்திற்காய் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள்.
பவுல் ஜெபிக்கவில்லையா? நிச்சயமாய் ஜெபித்தார். பவுல் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கவில்லையா? அதிகமாய் காத்திருந்தார். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதன். ஆனால் இந்த சுவிசேஷம் போகிற இடங்களிலே இருக்கக்கூடிய கடுமையான சவால்கள், இன்னொரு பக்கம் இவனே சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறான். அவன் சொல்றான், நான் தைரியமாய் பேச வேண்டும். அதிக தைரியசாலியாய் வேதத்திலே இயேசுவுக்கு பின்பு நமக்கு தெரிவது புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த பவுல். ஆனால் அவனே சொல்லுகிறான், இப்பொழுது கொஞ்சம் தைரியம் குறைந்தது போல இருக்கிறது, ஆனால் இன்னும் தைரியமா நான் பேசுவதற்கு, சரியான வார்த்தையை சொல்வதற்கு எனக்காய் ஜெபியுங்கள். பவுல் சபைகளிடத்திலே தனக்காய் ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்திற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தான். அதுதான் பவுலினுடைய முதல் ரகசியம். மற்றவர்கள் எந்த அளவிற்கு கேட்டுக்கொண்டார்கள் என்று நிருபங்களிலே நீங்கள் பார்த்தால், அவர்களை காட்டிலும் பவுல் மிக அதிகமாய் அவன் எழுதுகிற நிருபங்களிலே ஜெபத்திற்கான ஒரு வேண்டுதலை அதிகமாய் வைத்தான். தன்னுடைய ஊழியம் வளர வேண்டுமா, தான் தேவ சுத்தத்தை செய்ய வேண்டுமா, ஜெபம் அதிகமாக வேண்டும், எனக்காய் ஜெபிக்கிறவர்கள் வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் பவுலுக்குள் அதிகமாக. அப்பொழுதுதான் என் கையில் உள்ள சங்கிலிகளும் அதை தாண்டி நான் சுவிசேஷம் சொல்ல முடியும், எனக்கு முன்னால் இருக்கிற சங்கிலிகளும் அருந்து விழ முடியும். ஆகவேதான் உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம், ஊழியம் செய்கிற அந்த பகுதிகளிலே சுவிசேஷத்தை நாங்கள் தைரியமாய் சொல்ல திறந்த வாசல் உண்டாக நீங்கள் அதிகமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் ஜெபித்தாலும் கருத்தாய் நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபத்தை நாடி ஊழியம் செய்தான். அதுதான் பவுலினுடைய மிக முக்கியமான ரகசியம். ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை ஆச்சரியமாய் பார்க்க முடியுது. நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே பணித்தளத்திலே போய் ஊழியம் செய்வதற்கு நாங்கள் சென்றிருந்தோம். ஆனால் அந்த பணித்தளத்திலே, நேபாள் தேசத்திலே உள்ள அந்த பணித்தளம், பர்சா என்கிற அந்த மாவட்டத்திலே உள்ள ஒரு பணித்தளம், அங்கே போய் செய்த பொழுது சில மாதங்களானது. ஆனால் பெரிய ஒரு வரவேற்பு அங்கு இருந்தது போல தெரியவில்லை. கடினமான ஒரு சூழ்நிலை, எதிர்ப்புகள். ஆகவே அங்கே இருந்த ஊழியர், அவரும் புதிதாய் சில வருடங்களுக்கு முன்புதான் ரட்சிக்கப்பட்டவர், சுதேச ஊழியர். ஒரு நாள் அவரிடத்திலே நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், இப்பொழுது அந்த சபை நன்றாய் வளர்ந்திருக்கிறது. நான் கேட்டேன், எப்படி இந்த காரியம் நடந்ததனுடைய ஆரம்பம் என்ன? இப்பொழுது யோசித்து அவர் இந்த காரியத்தை சொன்னார். பையா, நிறைய நேரங்களிலே அந்த எதிர்ப்புகளும் சங்கிலிகளும் இருந்தது. அந்த நேரத்தில் தான் ஒன்றை முடிவு செய்தோம், எங்களுக்கு தேவை ஜெபத்தை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம். ஜெபம் இருக்கிறது, ஆனால் ஜெபத்தை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். ஆகவே தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு சிலர், எல்லாரும் எல்லா நாளும் வர முடியாது, வேலைக்கு போவார்கள், ஏழை ஜனங்கள், கால சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும். 3 மாதம் கடுமையான வெயில் இருக்கும், 3 மாதம் கடுமையான மழை இருக்கும், 3 மாதம் கடுமையான குளிர் இருக்கும், மீதமுள்ள 3 மாதங்கள் தான் மிதமான சூழ்நிலை அங்கு நிலவும். ஆகவே அப்படிப்பட்ட 9 மாதங்கள் கடினமான பகுதி. இதிலே வேலைக்கு செல்வது, வீட்டுக்கு தேவையான காரியங்களை செய்வதற்குள்ளே எல்லாருக்கும் அதிலே நேரம் போதாத ஒரு காரியங்கள் உண்டு. ஆனால் இதிலே ஒரு சிலராய் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த கூட்டம் ஒரு சிலராய் வந்து கொண்டே இருந்தார்கள், 5 பேர் 10 பேர். ஆனால் திடீரென்று பார்த்தால் ஒரு பெரிய கூட்டம் வர ஆரம்பித்தது. அவர் சொன்னார், எப்படி நடந்தது என்றால், ஒரு நாள் என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தால், நான் 3 நாட்கள் மற்றவர்களை ஜெபிக்க சொல்லுகிறேனே, நானும் ஜெபிக்கணுமே அதிகமாக என்று சொல்லி நானும் என்னுடைய மனைவியும் உபவாசித்தோம். அவள் வெறும் லிக்யூட் திரவ ஆகாரத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டால், அவள் கர்ப்பமாக இருந்தபடியினாலே இந்த 3 நாட்களை முடித்துவிட்டு சில பழங்களையும் பொருட்களையும் வாங்குவதற்காக நான் போயிருந்தேன். போயிட்டு வரும்பொழுது அந்த தெருவிலே ஒரு அம்மா தன்னுடைய மகளை பிடித்து கொண்டு மெதுவாய் நடந்து கொண்டு வந்தார்கள், அழுது கொண்டே வந்தார்கள். ஒரு பக்கத்திலே அவங்க அம்மா பிடித்திருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்திலே அந்த சகோதரியினுடைய பையன் பிடித்திருக்கிறான். அந்த சகோதரியினுடைய வயது கிட்டத்தட்ட ஒரு 40 வயது இருக்கும். இவர் திடீரென்று கடைக்கு போயிட்டு வந்தவர், அம்மா ஏன் அழுகிறீர்கள் என்று சொல்லி அந்த சகோதரியினுடைய தாயார், அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 வயதை உடையவர்கள், கேட்ட பொழுது, தம்பி நான் என்ன சொல்றது, என்னுடைய மகா வேலை செய்து கொண்டிருந்தாள், திடீரென்று அவருடைய கண் மங்களாக ஆரம்பித்தது. வயலில் வேலை செய்துக்கிட்டு இருந்தவ வீட்டுக்கு வந்தாங்க, ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டா சரியாருன்னு பார்த்தாங்க. கொஞ்சம் நேரம் ஆக 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 அது டிம்மாக ஆரம்பிச்சது. சில மணி நேரங்களில் சுத்தமாய் கண் பார்வை போய்விட்டது.
வேகமாய் பயந்து போய் அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றோம். கேடியா ஐ ஹாஸ்பிட்டல் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே கொண்டு சென்றோம். சோதித்து பார்த்தார்கள், சரியாய் தெரியவில்லை. ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்றார்கள். ஸ்கேன் எடுத்து பார்த்த பிறகு சொன்னார்கள், கண்ணுக்கு உள்ளே உள்ள அந்த துறை அது முற்றிலுமாய் செயலிழந்து விட்டது, அல்லது அது செயல்பட ஏற்றதா இல்லை. ஆகவே நீங்கள் வேகமாய் பெரிய மருத்துவமனைக்கு செல்லுங்கள். அங்கேயும் லட்சக்கணக்கில் செலவழித்து சில மருத்துவ சிகிச்சை முறைகளை செய்யலாம், ஆனாலும் கேரண்டி இல்லை. ஆகவே அவர்கள் மந்திரவாதி இடத்திலே போனார்கள். அங்கேயும் ஒரு நாள் போய்விட்டது. அதற்கு பிறகு வேறு சில காரியங்களையும் செய்து பார்த்தார்கள். ஒன்றும் முடியாததினாலே ஒரு அழுகையோடு கூட இருந்த பணத்தையும் செலவழித்து விட்டு மெதுவாய் வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இவன் சொன்னான், மா நீங்கள் அழாதீங்க, இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு. இவன் ஆண்டவருடைய அன்பை சொல்லுவோம் என்று சொன்னார். உடனே அந்த அம்மா சொன்னார்கள், அவன் சொன்னான் ஜெபித்தால் விடுதலை கிடைக்கும் என்று. அவன் சொன்னான் இப்பொழுதே நம்ம ஜெபிப்போம் என்று. இவனுக்கு ஒன்றும் ஓடவில்லை. இப்போதான் 3 நாள் ஜெபத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு மனைவிக்கு சமைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. ஆனால் இந்த அம்மா இப்பவுமே ஜெபிக்க நான் வர்றேன்றாங்க. ஒருவேளை இதை விட்டால் வாய்ப்பும் இருக்காது. ஆனால் இவர்கள் எதிர்பார்த்திருப்பது போன கண் பார்வை வர வேண்டும் என்று சொல்லி. இவனோ ஒரு புது ஊழியன், இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஒரு நாளும் பார்த்ததில்லை. ஆகவே இவனுக்குள் ஒரு சந்தேகம், இதை கர்த்தர் செய்ய முடியுமா? ஒருவேளை செய்யாவிட்டால் இந்த காரியம் எப்படி நடக்கும், என்ன செய்வது என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டே வரும்போது திடீரென்று அவனுடைய மனதிலே வந்தது, நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறவர்களை கூப்பிடுவோம் என்று சொல்லி எல்லா விசுவாசிகளுக்கும் சொன்னான். அது ஒரு காலை நேரம், ஒரு 10:30 மணி 11 மணி நேரம். அந்த நேரத்தில் விசுவாசிகள் இருந்தவர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்தார்கள். எல்லாரும் அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இவன் ஜெபிப்பதற்கு முன்பு செக் பண்ணி பார்த்தான், அங்கே கண் பார்வையே சுத்தமாக இல்லை. லைட் அடித்து பார்த்தான், கண் பார்வை இல்லை. இவனுக்கு புரிந்து போயிட்டு சுத்தமாக இல்லை. இப்படி இன்னும் கொஞ்சம் பயம், எப்படி கண் பார்வை வர முடியும் மறுபடியும், ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ளே. ஆனாலும் சொன்னான், என் ஆண்டவர் செய்ய முடியும் என்று சொல்லி அந்த சந்தேகத்தை மேற்கொண்டு தன்னுடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்த பொழுது 45 நிமிடங்கள் கழித்து திடீரென்று அந்த ஸ்திரீ சொன்னார்கள், எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரிகிறது. இவர்களுக்கு ஒரே சந்தோஷம். மறுபடியும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு 10 நிமிடங்களிலே சொன்னார்கள், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் பக்கத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. பின்பு சொன்னார்கள், எனக்கு தூரத்தில் உள்ள காரியங்களும் தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த ஒரு நாளிலே ஒரு பெரிய அற்புதம் அந்த கிராமத்திலே நடந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 குடும்பங்களுக்கு மேலாக ஒரே நாளிலே ஆண்டவர் தொடுவதற்கு அது காரணமாய் அமைந்தது. அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அதனால் இன்றைக்கு அந்த ஆலயத்திலே தினந்தோறும் ஜெபம் வைத்திருக்கிறார்கள். இந்த சகோதரன் அழகாய் சொல்லுவான், ஆனால் இந்த ஒன்றுதான் என்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை. பவுலினுடைய ஒரே ஒரு காரியம், சுவிசேஷ ஊழியம் இன்றைக்கு தேசத்திலே பரவ முடியாமல் இருப்பதற்கு நாம் மற்ற காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். இவர்கள் தடுக்கிறார்கள், அவர்கள் தடுக்கிறார்கள். அது அப்போஸ்தல நாட்களிலிருந்தே இருக்கிறது. ஆகவே அதை குறை சொல்லி ஒரு வாய்ப்பும் இல்லை. இந்த சாதனம் இல்லை, அந்த சாதனம் இல்லை, அதை கேட்டு ஒரு வாய்ப்பில்லை. தேவை அதிக ஜெபம், தேவை அதிக ஊக்கமான ஜெபம், தேவை அதிக கருத்தான ஜெபம், தேவை அதிக கண்ணீரான ஜெபம். ஏற்கனவே நீங்கள் ஜெபித்த ஜெபம் இன்னும் அதை அதிகப்படுத்துகிற ஒரு நாட்கள். அதனாலதான் பவுல் எழுதுகிறான், அதை விண்ணப்பமாய் எழுதுகிறான், எனக்கு நீங்கள் எபேசு சபையே நீங்க எனக்காய் ஜெபியுங்கள். ஐ நீட் யுவர் பிரேயர்ஸ், ஐ நீட் மோர் பிரேயர்ஸ். ஏன்னா சங்கிலிகள் என் கையையும் சுத்தி விட்டது, இப்பொழுது வாயையும் சங்கிலிகள் சுத்த ஆரம்பித்து விட்டது, தைரியம் குறைய ஆரம்பிக்கிறது, ஜெபியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இந்த சுவிசேஷ ஊழியத்தை கொண்டு செல்வதற்கு உங்களை எதை சொல்வதற்கு அவர் அழைக்கிறார் தெரியுமா? அவருடைய இருதயத்தின் காரியம், இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும், விண்ணப்பம் செய்கிறவர்கள் எழும்ப வேண்டும். நீங்கள் அந்த காரியத்தை உங்களுடைய வீடுகளிலிருந்து செய்யலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு அலுவலகத்திற்கோ அல்ல வேறு இடங்களுக்கோ வர முடியாவிட்டாலும் கூட என்ன ஜெப குறிப்புகள் என்பதை கேட்டு குறிப்பாய் 5 நிமிடம் 10 நிமிடம் 1 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய வீட்டில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம். 2-3 பேர் சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தர் அதை கேட்டு தேசத்திலே பெரிய மாற்றங்களை செய்ய முடியும். பவுலினுடைய 2வது முக்கியமான முறை, எதை வைத்து தேவனுடைய அந்த திருவுள்ளத்தை, அந்த திருவுள்ள சித்தமாகிய சுவிசேஷம் கடைசி மனிதன் வரைக்கும் போக வேண்டும் என்பதை பவுல் நிறைவேற்றி முடித்தான் தெரியுமா? வாசிக்கலாம். பவுலினுடைய வாழ்க்கையின் அற்புதமான காரியம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். 1 Corinthians chapter 15 verse 10.
ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னோட இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. ஏன் பவுல் இதை சொல்லுகிறான்? அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன், விருதாவாக்கவில்லை, வீணடிக்கவில்லை, கிடைத்த கிருபைகளை வீணடிக்கவில்லை. இன்றைக்கு கிருபை வேண்டும் என்று சொல்லுகிறோம். கிருபையை குறித்து ஏராளமான பாடல்கள், போதனைகள். நல்லது, கிருபையிலே வளருவது நல்லது. ஆனால் பெற்ற கிருபையை நாம் என்ன செய்கிறோம்? இவன் சொல்லுகிறான், எனக்கு கிடைத்த ஒரு கிருபை நான் வீணடிக்கவில்லை, பிரயாசப்பட்டேன். தன்னை எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிறான். 8வது வசனம், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் ஒரு அகால பிறவி. அகால பிறவி என்றால் குறை பிரசவத்திலே பிறந்தவன், அப்படிப்பட்டவன், குறை உள்ளவன். தன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான், நான் குறை உள்ளவனாயிருந்தேன். ஒருவேளை சரீரத்திலும் அவன் குறை உள்ளவன் தான். வியாதிகள் இருந்தது, பலவீனங்கள் இருந்தது, முள் இருந்தது, எல்லாம் அவனுக்கு விரோதமாய் இருந்தாலும் அவன் பிரயாசங்கள் குறையவில்லை. எனக்கு அன்பானவர்களே, மிஷனரி ஊழியங்களிலே இன்றைக்கு பிரயாசப்பட்டு அதில் இணைந்து செயல்படுகிறவர்கள் அவசியம். நீங்கள் ஒருவேளை உங்களை சுற்றி உள்ள பகுதிகளை குறித்து தேவனுடைய உள்ளம் உங்களை குறித்த ஒரு அந்த நோக்கம் உங்களை சுற்றி உள்ள பகுதியாக இருந்தால் அந்த பகுதியிலே இந்த பிரயாசத்தோடு தனிநபர் ஊழியத்தை செய்யுங்கள். ஆத்தும ஆதாய பணியை செய்யுங்கள். உங்களுக்கு படிக்கிற பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே, வேலை செய்கிற இடங்களிலே தேவன் அங்கே உங்களை ஊழியம் செய்வதற்கு தன்னுடைய திருவுள்ள சித்தத்தை வெளிப்படுத்துவார் என்றால் அதிலே உங்களுடைய பிரயாசத்தை போடுங்கள். ஒரு உலக காரியத்திற்காக நாம் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறோம்? சாதாரணமாக 8 மணி நேரம், 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக், 7 மணி நேரம், சரி 6 மணி நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 6 மணி நேரம் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காய், தேவைகளுக்காய் நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் 1 மணி நேரமாவது, 2 மணி நேரமாவது நாம் செலவழித்து இந்த சுவிசேஷத்திற்காய் நாம் செய்ய வேண்டும். அதனால்தான் பவுல் மற்றவர்களை காட்டிலும் அதிக கிருபையை பெற்றதற்கு காரணம் அதுதான். பவுல் மற்றவர்களை காட்டிலும் நான் தேவ சித்தத்தை செய்து முடித்து விட்டேன் என்று சொன்னதற்கு காரணம் அதுதான். இயேசுவுக்கு பின்பு தைரியமா என் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியமான மனிதனாய் வாழ்ந்ததற்கு காரணம் பிரயாசம். உங்களுடைய தோல்விகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. முதல் முறை நீங்க சுவிசேஷம் சொல்லும் பொழுது பயமா இருந்திருக்கலாம், முதல் முறை சரியா சொல்லாம இருந்திருக்கலாம், அதை குறித்து யோசிக்காதீங்க. முதல் முறை யாராவது டிராக்ஸை கிழித்து எரிந்திருக்கலாம், முதல் முறை உங்களை காரி துப்பி இருக்கலாம், முதல் முறை உங்களை வேறு விதமாய் பேசி இருக்கலாம். பரவாயில்லை. பாடுகளும் தோல்விகளும் ஒருவேளை காரியங்கள் உடனடியாய் நடக்காததினாலும் சோர்ந்து போக பிரயாசம் எடுக்க வேண்டும். எங்களோடு கூட ஊழியத்திலே நேபாள் தேசத்திலே கல்லையா என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. உலகத்திலேயே மிக அதிகமாக மிருகங்களை பலியிடுகிற ஒரு கோவில் அங்கே உண்டு. 5 வருடங்களுக்கு ஒரு முறை 3 to 5 லட்சம் விலங்குகளை பலியிடுவார்கள் 5 to 10 நாட்களுக்குள். சமீபத்தில் 2024 டிசம்பர் மாதத்தில் தான் 5 வருடங்களுக்கு பிறகு அந்த பூஜை முடிந்தது. 1 லட்சத்திற்கும் அதிகமான எருமைகளை பலி கொடுப்பார்கள், ஆடை பலி கொடுப்பார்கள், கோழியை பலி கொடுப்பார்கள், புறா, எலி என்கிற 5 விதமான அந்த காரியங்களை அவர்கள் பலி கொடுப்பார்கள். ஏராளமான எக்கச்சக்கமான காரியம். 60 வருடங்கள் அந்த இடங்களிலே பலவிதமான மிஷனரி ஊழியங்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் கல்லையா பட்டணத்திலே ஒரு எழுப்பப்பட்ட சரியான சபைகள் அங்கு இல்லை. சபை கட்டடம் ஒன்றுமே அங்கு கிடையாது. நேபாளத்தினுடைய 77 மாவட்டங்களிலே சபை கட்டிடம் இல்லாத ஒரே ஒரு மாவட்டத்தின் தலைநகரம் என்று சொன்னால் அதுதான். சிலர் வீடுகளை கட்டி அதிலே ஹாலை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக கடினமான ஏரியா. அந்த ஏரியாக்களை கிட்டத்தட்ட பல வருடங்களாய் நாங்களும் முயற்சி செய்து வருகிறோம். அங்கே இருந்த ஊழியம் செய்த ஒரு தம்பி சொன்னான், 2-3 வருடங்கள் கழித்து 2 விசுவாசிகள் கூட வரவில்லை. அதற்கு இடையிலே அவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளைக்கு பிரச்சனை, அவனுக்கு பிரச்சனை, தினந்தோறும் ஏதாகிலும் ஒன்று. ஒரு நாள் அவன் போகும் பொழுது சொன்னான், என்னால் ஊழியம் செய்வதற்கு ஒன்றுமே முடியல, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன், நல்ல பைபிள் காலேஜில் படித்த ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 3-4 மொழிகளை பேசுவதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். நல்ல சாந்தமான ஒரு மனிதன், நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் அவன் சொன்னான், என்ன செய்கிறாய்? ஐயா, நான் பிரயாசப்படுகிறேன். இந்த கிராமங்களுக்கு அந்த கிராமங்களுக்கு, நகரங்களிலே எங்க போனாலும் எதிர்ப்பு. ஒரு இடத்திலே கூட ஃபேவரபிளா எங்க இருக்கிறதில்லை. சில இடங்களிலே அற்புதங்கள் நடக்கும் பொழுது ஜனங்கள் வருகிறார்கள், பின்பு போய்விடுகிறார்கள்.
ஆனால் ஒரு சபையாய் நிலைநிறுத்துவதற்கு நான் முயற்சி செய்கிறேன், ஒன்றுமே முடியலை. நான் சொன்ன, சோர்ந்து போகாத, உன்னுடைய பிரயாசத்தை விட்டுறாத. ஒரு சில நேரம் வந்தது, ஒரு முறை நான் அவனை பார்த்து கேட்டோம், நீ ரொம்ப சோர்ந்து போய்விடக்கூடாது என்று விரும்புகிறோம், ஆகவே நீ ஒருவேளை வேறு பணித்தளத்திற்கு சில நாட்கள் போக விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுது 2 நாட்கள் எனக்கு நேரம் கொடுங்க என்று சொன்னான். 2 நாட்கள் கழித்து நாங்கள் மறுபடியும் கூடி அந்த இடத்துல வந்த பொழுது அவன் சொன்னான், பையா என்னை எங்கே அனுப்பிடாதீங்க, என்னுடைய பிரயாசத்தை நான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தட்டும், எப்படியாகிலும் நான் பிரயாசப்பட்ட இந்த பூமியிலே உழுது விதைத்து இங்கிருந்து ஒரு சிலரை நான் கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்தி இங்க சபையை நாட்டின பின்புதான் நான் அடுத்த இடத்திற்கு செல்வேன். கர்த்தருக்கு மகிமை. ஆச்சரியமாய் 2023 கிறிஸ்துமஸ் புரோகிராம்லே தேவன் அற்புதமாய் அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங்கை கொடுத்தார். எங்களுக்கே அது ரொம்ப ஒரு இன்ப அதிர்ச்சியாய் இருந்தது. அந்த இடத்துல ஒரு 15-20 பேர் காமனான கூட்டங்களுக்கு வருவது அரிது. ஆனால் அந்த நாளிலே கிட்டத்தட்ட ஒரு 150 180 பேர் தெருவிலே உட்கார்ந்து சுவிசேஷத்தை கேட்டார்கள். கர்த்தர் அநேகரை சுகப்படுத்தினார், விடுதலையாக்கினார். அங்கு ஒரு நல்ல வீட்டு சபைகளை 1-2 பகுதிகளிலே உருவாக்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அந்த ஊழியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அந்த இடங்களிலும் நாங்கள் ஆலயங்களை கட்டி இன்னும் பல கிராம சபைகளை உண்டாக்கி அந்த ஜனங்களை ஆதாயப்படுத்த விரும்புகிறோம். ஒன்று பிரயாசம். நீங்கள் தேவனுக்காய் எடுத்த பிரயாசத்தை அவர் மறக்கிறவர் அல்ல, உண்மைதான். ஆனால் நான் நேற்று வரைக்கும் பிரயாசப்பட்டேனே, தேவன் ஒன்றும் செய்யவில்லையே என்று சோர்வதற்காய் அல்ல, இன்னும் அதிக பிரயாசம். பவுலை தேவன் பயன்படுத்தினதற்கு காரணம், அகால பிறவியை ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் பயன்படுத்தினதற்கு ஒரு காரணம், அதிகமான பாஷைகளை மற்றவர்களை காட்டிலும் பேசுகிற மனிதனாய் வாழ்ந்ததற்கு காரணம், அதிக வெளிப்பாடுகளை மற்றவர்களை காட்டிலும் எழுதுவதற்கு காரணம் அதிக பிரயாசம். சுவிசேஷத்திற்கான உங்கள் பிரயாசம் என்ன? உங்கள் விடுமுறை நாட்களிலே நீங்கள் அந்த பகுதிக்கு வரலாம். சில குடும்பங்கள் இன்றைக்கும் வருகிறார்கள். சென்னையில் எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் சமீபத்தில் நாங்கள் சந்தித்தோம். அவருக்கு வயது கிட்டத்தட்ட அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. ரயில்வேல ஒர்க் பண்ணவங்க. ஒவ்வொரு முறையும் வட இந்தியாவுக்கு சிலரை கூட்டி கொண்டு வந்து உற்சாகமாக ஊழியம் செய்வாங்க. சமீபத்தில் வீட்டில் போய் சந்திக்கும் பொழுது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. என்னென்னு கேட்டோம். கால் ஃபுல்லாக கருப்பாக இருக்கிறது. அதில் பெருவிரலை சர்ஜரி பண்ணி வெட்டி எடுத்திருக்கிறார்கள். அந்த புண்ணு எல்லாம் ஆறி கொஞ்சம் அதில் இருக்கிறது. பார்த்த பொழுது சொன்னால் காலெல்லாம் எரிச்சல், நடப்பதற்கு கடினம், இரத்த ஓட்டம் குறைந்து விட்டது, ஒன்று கேங்க்ரீன் வந்து அதை வெட்ட வேண்டிய கட்டாயமாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊழியங்களெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, அடுத்த மாதம் நான் மறுபடியும் நேபாள் வந்து ஊழியம் செய்வேன். ஆனால் எப்படி வருவீங்க? இல்லை, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்த போது கூட அந்த கட்டை போட்டுட்டு 1 மாதம் கழித்து இன்னும் சிலரை கூட்டி கொண்டு போன வருஷம் நான் போகத்தான் செஞ்சேன். ஆனால் இந்த வருஷம் மறுபடியும் நான் உங்களோடு கூட வந்து பணித்தளத்தில் சில நாள் இருப்பேன். கால் அப்படி தான் இருக்குது, பிடிச்சு தான் நடக்கணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடக்கணும். ஆனால் இதுக்காக நான் நிற்க முடியாது, பிரயாசப்படணும். தேவன் ஜீவன் தந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, மிஷனரி ஊழியத்தினுடைய வளர்ச்சி, சுவிசேஷத்தினுடைய வளர்ச்சி, தேவ ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி, எந்த தேவ மனிதன் தேவனுடைய திருவுள்ள சித்தமாகிய சுவிசேஷத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து பிரயாசம் எடுக்கிறானோ அவனின் மூலமாய் கர்த்தர் அதை நடத்தி செல்லுகிறார். கடைசியாக இந்த பவுல் இந்த காரியங்களை செய்து முடிப்பதற்கு காரணம் என்ன? அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 20:24. இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. 23ஐயும் சேர்த்து நான் வாசிக்கிறேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை, அவருடைய திருவுள்ள சித்தத்தை நிறைவேற்றவுமே நான் விரும்புகிறேன். விலைக்கிரயம். 3வது கடைசி, அதிக விலைக்கிரயம். எனக்கு அன்பானவர்களே, பவுல் இந்த வசனத்தை எழுதும் பொழுது அதே எபேசு சபையினுடைய மூப்பர்களுக்கு தான் எழுதுகிறான். ஏராளமான சபைகளை ஸ்தாபித்திருந்தவன். இப்பொழுது கட்டுகள் தெரிகிறது என்று தெரிந்தவுடனே கொஞ்சம் அவன் ரிலாக்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் பவுலால் ரிலாக்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் அவன் சொல்லுகிறான், ஏனால் இது தேவ திட்டம், நான் தாமதிக்க முடியாது. இனியும் நீ தாமதிப்பதென்ன? அந்த பிரசங்கத்தினுடைய சத்தம் அவனுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. Why are you delaying still?
இன்னும் விலைக்கிரயம் செலுத்தணும். இப்போ அவன் என்ன விலைக்கிரயம் செலுத்தணும்? பிராணனையே கொடுக்க வேண்டி இருக்கலாம். அதனாலதான் எபேசு சபையினுடைய மூப்பர்கள்லாம் கட்டிட்டு அழுகுறாங்க, நீங்க போகாதீங்க, விலைக்கிரயம் போதும். அவன் சொல்றான், இல்ல, பெற்ற ஊழியம், அவருடைய திருவுள்ள சித்தம், இந்த சுவிசேஷம் போய் சேரணும், அதற்காக என்னுடைய பிராணனையும் நான் தருவதற்கு ஆயத்தம். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். ஒரு பெரிய விலைக்கிரயத்தை பவுல் செலுத்துவதற்கு ஆயத்தமாயிருந்தான். அது நிமித்தம் நமக்கு வரலாறு தெரியும். அந்த விலைக்கிரயத்தையும் அவன் செலுத்தினான். சுவிசேஷம் மிகப்பெரிய வளர்ச்சியை ஈரோப் தேசத்திலும் மற்ற ஆசிய கண்டங்களிலும் வளருவதற்கு ஒரு முக்கிய காரணமாய் அடித்தளமிட்டது பவுல். இந்த மனிதனுடைய இந்த காரியம், ஆனால் இவைகள் எல்லாம் சாதித்தது ஒரே ஒரு பிரசங்கம். ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் கேட்ட ஒரு பிரசங்கம், அவருடைய திரு உள்ள சித்தத்தை அறிய வேண்டும், இன்னமும் நீ தாமதிப்பது என்ன? நான் நம்புகிறேன் அவனுடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருந்திருக்கும். எங்கேயாவது டிலே பண்ண, இன்னும் நீ தாமதிப்பது என்ன? பிரசங்கம் ஞாபகம் வந்து மறுபடியும் எழுந்து ஓட ஆரம்பித்திருப்பார். ஒவ்வொரு முறையும் பவுலுக்கு ஒரு பிரசங்கம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே இதை கேட்ட உங்களையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த 3 குறிப்புகள்: அதிக ஜெபம், 2வது அதிக பிரயாசம், 3வது அதிக விலைக்கிரயம். என்னோடு கூட ஊழியத்தில் இருந்த ஒரு அருமையான சகோதரன், பீகாரினுடைய கயா மாவட்டம், அந்த கயா மாவட்டத்திலே சங்கீதா என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான சிஸ்டர் அங்கே இருக்கிறாங்க. கணவர் ஒரு டிரைவராய் வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கு 4 பிள்ளைகள், 2 ஆண்கள் 2 பெண்கள், அதிகம் படிக்காதவர்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சவால் வந்தது. என்ன சவால்? அவருடைய கணவர் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு போதை பொருட்களை கடத்தினார் என்று சொல்லி 7 ஆண்டுகள் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார். 2 லட்சம் ரூபாய் ஜாமீன் கொடுத்து பே பண்ணி ஜாமீன் எடுக்க வேண்டும், இல்லை என்றால் 7 ஆண்டு. வறுமை நிமித்தம் இவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு சாதாரண விசுவாசி. ஆனால் வந்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, நான் ஏற்கனவே இந்த கிராமத்தில் ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தனைகள், அதோடு கூட சேர்ந்து என் கணவர் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாரு, விடுதலை ஆக முடியல. அட்வொகேட்டை நான் போராடி பார்த்தேன். 3 மாதத்துக்கு பிறகு சொன்னார், 2 லட்சம் ரூபாய் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதம்மா. அவன் கணவனை பார்த்து சொன்னார். கணவன் சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாத, 7 வருஷம் நீ அங்கே கர்த்தருக்காய் செய், நான் 7 வருஷம் உள்ள கர்த்தருக்காய் நான் இங்கே செய்கிறேன். அப்போ உற்சாகமாக இருந்தாலும் வந்த பொழுது ஒரு சோர்வு இருந்தது. அடுத்த நாள் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ இன்னமும் விலைக்கிரயம் செலுத்துவதற்கு நீ ஆயத்தமாயிரு, நான் உனக்கு உதவி செய்வேன். பரிசுத்த ஆவியானவருடைய கரம் உன் மேலே இருக்குது, நீ தைரியமாக செயல்படுன்னு. ஒரு சில நாட்களிலே பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் சிக்கா இருந்தாங்க. ஜோமண்ணை கூப்பிட்டாங்க அந்த அக்கா. இவங்க போனாங்க, ஒரு பயத்தோடு தான் போனாங்க. ஆனால் போய் ஜெபித்த பொழுது பிசாசின் பிடியிலிருந்து அந்த மனிதனை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். இது மற்றவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. ஒரு வீடு அடுத்த வீடு, ஒரு தெரு அடுத்த தெரு என்று சொல்லி 10 ஆண்டுகளிலே, கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி நான் அவங்க ஊருக்கு போயிருந்தேன். கிறிஸ்மஸ் விழாவுக்கு முடிஞ்ச பிறகும் அவங்க வந்து ஒரு நோட்டை காமிச்சாங்க, டைரி. பையா இதை பாருங்கன்னு சொல்லி. அந்த டைரியில் கடந்த 10 ஆண்டுகளில் அவங்க கொடுத்த ஞானஸ்தானம் கொடுத்தவர்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. எத்தனை பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட எழுதப்பட்டவர்களுடைய பெயர்கள் மட்டுமே ஒரு 2532 பேருக்கு மேலே. ஏன்னா அந்த நாள்லையும் 9 பேருக்கு ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன், எப்படி ஒரு சகோதரியாக இருந்து இந்த இடத்துல இப்படி செஞ்சீங்க? கஷ்டம்தான் பையா, 4 பிள்ளைங்க, பெரிய எந்த ஸ்தாபனத்தினுடைய சப்போர்ட்டும் பெருசாக கிடையாது. ஆனாலும் இந்த ஜெபத்தில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தேன். ஆனால் அதிகமான பிரயாசப்பட்டோம். என்னுடைய தம்பி, அவனைத்தான் நான் உதவிக்கு எடுக்க முடியும். ஏன்னா கணவன் ஜெயிலில் இருக்கிறாரு. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டோ மற்ற டிரைவிங் ஓட்டுறதுக்கெலாம் நான் கற்றுக் கொடுத்தேன். ஒரு ஆட்டோவை நாங்கள் வாடகைக்கு எடுத்து நாங்கள் ஓட்ட ஆரம்பித்தோம். ஸோ அதன் மூலமாக அந்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன். இப்போ கிட்டத்தட்ட 11 இடங்களிலே சபைகளை நடத்துகிறாங்க. திங்கட்கிழமை 2 இடம், செவ்வாய்க்கிழமை 2 இடம், அவருடைய சகோதரர் 3 இடத்துல, எல்லாம் சேர்ந்து 11 இடங்களிலே ஆராதனை நடத்துகிறாங்க. நடந்து போய் கடந்து போய் ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. இவ்வளவு காரியம் செய்வதற்கு தகுதியான ஒருவரா என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வரும். நான் அப்போ கேட்டபொழுது தான் சொன்னாங்க, எப்படி ஆகிலும் அதிக விலைக்கிரயம் செலுத்தணும், இந்த ஏரியா அந்த தாலுகா முழுக்களும் கொண்டு வரணும். பெரிய தரிசனம். தான் வீட்டில் இருந்து தான் தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்து, தங்கச்சிக்கு உலகமே தெரியாது,
ஆனால் தங்கச்சியினுடைய உள்ளத்துலேயும் அதை விதைச்சு இன்னைக்கு அவங்க பட்னாவில் திருமணமாகி வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் 40 பேர் மத்தியில் ஒரு சபையை நடத்துகிறாங்க. பெண்கள், நான் சொல்லக்கூடிய காரியம், அதிக விலைக்கரையம் செலுத்துகிறவர்களுக்கு தேவனுடைய திட்டத்தை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது எளிது. நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொடுவீராக. அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திருவுள்ள சுத்தத்தை செய்வதற்கு, அவருடைய உள்ளான வாஞ்சியை நிறைவேற்றி முடிப்பதற்கு அதிகமாய் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். அதிகமாய் பிரயாசத்தை, கிருபையை நம்பி செய்கிறவர்களாய் மாறட்டும். அதிகமான விலைக்கரையும் செலுத்த ஆயத்தமாகட்டும். எங்களை அப்படியே ஆசீர்வதித்து பலப்படுத்துவீரா. எங்கள் தேசம் தேவனை அறியட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்புக்கு டாக்டர் அசோக் குமார், MBBS DNB, கேம்ப்ஸ் ஊழியங்கள், நேபாள், இந்தியா. நாகர்கோவில் 9488335666. மார்த்தாண்டம் 9025691546.